இனி என் வாழ்க்கையில லவ்வுக்கு இடமே இல்லை. என் லட்சியம் எல்லாம் லைஃப்ல ஜெயிக்கிறது தான். வேலைக்கு போறோம், வாழ்க்கையில ஜெயிக்கிறோம். ஐயோ இவனா? ஹலோ டூட், இங்க தான் லோக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேன். ஐயாவுக்கு இன்னைக்கு எம்என்டி கம்பெனில இன்டர்வியூ. அங்கேயே 2 நிமிஷத்துல நாங்க வந்துடுறோம். டூட் 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 இன்டர்வியூ இருக்கு டூட். கட் பண்ணிட்டான்டா. இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி இன்டர்வியூ போயாகணும். பா, வர வர ரொம்ப அழகாயிட்டே போறோம். என்ன தாடி தான் வர மாட்டேங்குது. வந்துச்சுன்னா பாலிவுட்கே டஃப் கொடுப்போம். டே எருமை, என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி எம்என்டி கம்பெனியில் வேலைக்கு சொல்லியிருக்கேன். மரியாதைக்கு இன்றைக்கு போ, இல்லைன்னா உனக்கு சோறு கிடையாது. நமக்கு என்ன நடந்தது? சோறு தான் முக்கியம்பா. இந்த புடி இது வரைக்கும் இந்த ஜெய அமுல் பேபியா தானே பாத்திருக்க. ஹீரோவை பார்த்தது இல்லையே. சொல்லு எத்தனை பேரு? சொல்லு எத்தனை பேரு? ஒரே ஒருத்தன். ஒருத்தனா? யாரு? எங்க ஹவுஸ் ஓனர். அவன் ஏன் உன்ன துரத்துறான்? ஒரு குட்டி கதை சொல்லிட்டா? நீயுமா? எங்க ஓனர் பொண்ணு கமலாக்கு ஒரு லவ் லெட்டர் கொடுத்தேன். அதை அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டா. அப்பா கிட்ட சொல்லிட்டாளா? இந்த காலத்துல இப்படி ஒரு நல்ல பொண்ணா? அப்படி என்ன தாண்டா எழுதுன? நிறைய எழுதுறது. சரி பேக்கப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடியே ஒன்று எழுதுனேன். என்ன தெரியுமா? உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்க தங்கச்சி விமலா இருக்காங்க, அவங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு எழுதுனேன். இதுதான் தூரம் எழுதுனேன். அதுக்கு துரத்திட்டு வராங்க. என்னைக்குமே லவ்ல ஜெயிக்க பார்க்காத, லைஃப்ல ஜெயிக்க பாரு. அப்பதான் பொண்ணுங்க நம்ம பின்னாடி. நீங்களா? உங்ககிட்ட போய் அட்ரஸ் கேட்க வந்த பாரு. ஏண்டி இவங்களுக்கு என்ன நல்லா தானே இருக்காங்க? உனக்கு எப்படி சொல்லி புரிப்பேன்? வாடி. ஏய் கீர்த்தி, ஏய் கிட்டி, ஏய் கீர்த்தி, கீர்த்தி, கீர்த்தி கீர்த்தி ஐயோ தண்ணி இருந்தா நல்லா இருக்குமே. இரு, இதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். கீர்த்தி கீர்த்தி, நான் எங்க இருக்கேன்? துபாய் மெயின் ரோடு. டேய் சுமாரா. ஆர் யூ ஓகே? நீங்க இந்த ஏரியாவா? ஆமாங்க. ஹாய், வாட்ஸ்அப். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்களா பேபி? கொஞ்சம் பிஸி ஆகிட்டு போகலாமா? யாரோடவன்? மாமா குட்டியா இருப்பானோ? ஓ, இவன் தான் அந்த மாமா குட்டியா? சரி விடு, நமக்கு நாம தான். வா போவோம்.
அவ்வளோதான் விடு. அதான் அது. ஐயோ அப்பா, என்ன வேண்டா இருக்கு? எடுத்து பேசு. சொல்லுப்பா. இன்டர்வியூவா? யாருக்கு? ஐயோ ஃபைலு. ஐயோ இன்டர்வியூ கோவிந்தா. ஐயோ இவனா? சொல்லு டூட். ஹலோ மச்சான், லியோ படத்துக்கு 2 டிக்கெட் புக் பண்ணுறேன், வரியா? லியோ படத்துக்கா? தளபதி முக்கியம் தான், பட் இருந்தாலும் எனக்கு 3:30க்கு ஆன்லைன் இன்டர்வியூ இருக்குடா. சாரி மச்சான், என்னால் வர முடியாதுடா. சரி ஓகேடா. சாரி மச்சான். எப்படி பார்த்தாலும் நம்ம தனியாக தான் போகணும் போலியே. ஹாய் சார், ஐ எம் ஜெய்சன், ஐ எம் கே ஃபார் இன்டர்வியூ. யாராவது இந்த இடத்துல? கீர்த்தியா? ஏதோ மெசேஜ் வந்திருக்கு. மீட் பண்ணலாமாவா? நம்ம நம்பர் எப்படி அவள்கிட்ட போச்சு? சரி ஓகேன்னு போட்டு விடுவோம். இன்னொரு மெசேஜ் வந்திருக்கே. அட் 4 o'clock எம்ஜிஎம் ரோடா? ஐயோ 3:30க்கு இன்டர்வியூ வேறு இருக்கே. லைஃபா லவ்வா? லைஃப்பில் எப்போ வேணால் ஜெயிச்சுக்கலாம், பட் இப்போ லவ் தான் முக்கியம். புத்தி மாறியே சத்தம் போடுதே. ஓ இப்போலாம் நம்மளை பார்த்தா நமக்கே பிடிக்குது. இங்கே தானே அவர் சொன்னா? ஹாய். சரக்கு அடிக்கலாமா? இந்த என்னது? இப்போ நீ வாங்குறியா இல்லை தினேஷ் வாங்க சொல்லிட்டா? இல்லை நானே வந்து தரேன். ம் சைட் டிஷ்ஷு? ஊருக்கா. ஓகே. ஓப்பன் யார் பண்ணுவா? சரி எப்படி ஓப்பன் பண்ணுறது? யா தண்ணி ஊற்றி அடிக்கணும். எப்படா இதுல அடிக்கிறாங்க? இதான் தண்ணி போட்டு அடின்னு. போதும். I'm the happiest person in the world. நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா எனக்கு அடக்கேல. ஏன்? எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. இடியப்பாச்சு. சொல்றேன், நான் அவனை லவ் பண்ண, அவன் தான் என்ன ப்ரப்போஸ் பண்ணான். அர்ஜுனா? நான் கருப்பு தான்டா, ஆனா எங்க மனசு வெள்ளடா. வேற ஒரு பொண்ணை பார்த்தா பின்னாடியே போயிருவீங்களா? கீர்த்தி நீ மட்டும் என்ன லவ் பண்ணீங்கன்னா இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்திருக்குமா? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? அன்னைக்கு நான் உன்கிட்ட என் லவ் சொல்லதான் வந்தேன். ஆனா நீ இன்னொரு பொண்ணு தேடி போயிட்ட. லவ்ல என்னடா நினைச்ச? ஒரு பொண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணுனா அதெல்லாம் ஹார்ட்ல இருந்து வந்து. லவ்ல சூசைட் பண்ணிக்கிறவங்கள என்ன நினைக்கிறீங்க? கோல பைத்தியம் தானே. அதெல்லாம் உண்மையா லவ் பண்றவங்க மட்டும்தான் புரியும். லவ் இஸ் மோர் பெயின்ஃபுல் than death. அட போடா, உங்களுக்குலாம் சொன்னாலும் புரியாது. சாரி கீர்த்தி, இப்போ கூட நீ தான் என் ஃபர்ஸ்ட் லவ், லாஸ்ட் லவ் கூட. இப்போ கூட உன்னை மிஸ் பண்ணிட்டோமேனு ஃபீலிங்கில் தான் இருக்கேன்.
இப்போ சொல்லு, என்ன உனக்கு பிடிக்குமா? கீர்த்தி, சொல்லிட்டு போ. என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? எஸ். உன் கண்கள் அனைவரையும் கவர்ந்திழுக்கும் நான், நீ வேறு கண் வேறென்று பார்த்ததில்லை. சிரிப்பினில் யாரையும் நீ மயக்கிடுவாய், நீயும் உன் சிரிப்பும் வேறு இல்லை. உன்னை உன் பாகங்களாய் பிரிக்காமல் கண்டேன் அன்று, உன்னை உன் போலே நான் முழுதாக கொண்டேன். இவை காணொளிகள் உடைய இசையால் இதயம் நிறைய அசையா உலகம் முழுதும் நம்மை பார்த்து கொண்டே இருக்க. ஏதோ ஓரறையில் நான் ஏதோ செய்து கிடந்தேன், நீ அங்கே என்று நுழைந்தாய், நான் மறக்கவில்லை. என் உள்ள கதவும் நீதானே அன்று திறந்தாய், யார் யாரோ தட்டி பார்த்தும் அது திறக்கவில்லை. தூரத்தில் இருக்கும் காதல் தூய்மையென யாவரும் சொன்னதை நான் நம்பவில்லை. தனிமையில் உன்னுடன் நான் இருக்கையிலே நான் தீண்டாத நிமிடம் ஒன்று இருந்ததில்லை. உன்னாவா என் வாயா தெரியாமல் முத்தம் வைத்தோம், உன் காலா என் கையா புரியாமல் காதல் செய்தோம். உலகமே நீ என்றாகினாய், நாம் காதல் செய்யும் நொடியில் சில தீப்பொறிகள் தெரித்தோம். நாம் கோபம் கொள்ளும் நொடியில் இந்த பூமி மொத்தம் எரித்தோம். ஹாய், ஏ கீர்த்தி. ஹே, சாரி பார்க்கல. எப்படி இருக்க? நல்லா இருக்கே, நீ நல்லா இருக்கியா? ஏய், என்னடி கண்டுக்காம போற? இல்லப்பா. ஹாய், ஃபேஸ்ல ஏதோ ஹாப்பினஸ் தெரியுது. என்ன லவ்வா? ச்சே, இல்லப்பா. ஹாய் ஹாய், நடிக்காதடி. யாரு? என்ன நல்ல பையனா? நல்ல பையன்தான். என்ன பண்றான்டி? கரஸ்ல MBA பண்றான். வேலை தேடிட்டு இருக்கான். என்னடி 1 இயரா ஒர்க் தேடிட்டு இருக்காடா? ஓகே ஓகே, உன் லைஃப்பை பார்த்துக்கோ. இந்த காலத்தில் காசு இருந்தாதான் லவ் லைஃப் எல்லாம். ஓகேடி, தப்பா எடுத்துக்காத. சாரி, பாய். ஹாய் கீர்த்தி. அப்புறம் கீர்த்தி, என்ன சாப்பிட்ற? லாஸ்ட் வீக் இன்டர்வியூக்கு ஏன் போல? அதுவா கீர்த்தி, அது அப்படியே நைட் ஷோ படத்துக்கு போயிட்டு வந்தோம். அந்த டயர்டில் அப்படியே தூங்கிட்டேன். இதுக்கு முன்னாடி இருந்த இன்டர்வியூ? ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று இன்டர்வியூவில் தான் பார்த்தேன். அப்போது ஒரு ஸ்மால் ஆக்சிடென்ட் அப்படியே போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஆன்லைன் இன்டர்வியூவில் தான் போச்சு. ஓகே. அப்போ என்னால் தான் உனக்கு இன்டர்வியூ மிஸ் ஆச்சுன்னு சொல்றியா? ஏய், நான் அப்படி சொல்லலை. என்ன இருந்தாலும் நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கணும். பண்ணியிருக்கணும் தான், பட் என்ன இன்னைக்குன்னு பார்த்து என்ன யோசனை வரமாட்டேங்குது. சரி, அவனுக்கு பண்ணுவோம்.
கட் பண்றான். பண்ணிருக்கணும். அடிங்க. அட்டென்ட் பண்ணு, யாரும் இக்னோர் பண்ணாத. சொல்றா. டேய் மச்சான், நான் கமலாக்கு கவிதை எழுதிட்டுக்கிறேன். ஒரு கவிதை சொல்லி பார்க்கலாம். டேய் எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க தானா? நீ திருந்தவே மாட்டியா? ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டுக்கிறீங்க? நீங்களும் டேட்டிங் தானே பண்ணிட்டுக்கிறீங்க. சரி வெயிடா, நான் கூப்பிடுறேன் வெய். சொல்லு. கட் பண்ணிட்டா. சரிங்க பாரு, எனக்கு வேலை கிடைக்கலப்பா. கிடைக்கல இல்ல, நீ வேலை தேடல. பீகார்ல இருந்து இங்க ஃபேமிலியோட வந்து ஒர்க் பண்றாங்கடா. உனக்கு வேலை கிடைக்கல எப்படி கிடைக்கும்? இப்படி ஒவ்வொரு சான்ஸையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா எப்படா கிடைக்கும்? ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோ, நீ வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு சான்ஸ்க்கும் பின்னாடி 100 பேர் இருக்காங்க. நீ இல்லைன்னா இன்னொருத்தன் வேலைக்கு ஆளை எடுத்துட்டு போயிட்டே இருப்பான். நிறுத்தடி. உன்னை மட்டும் நான் பார்க்காம இருந்தேன்னா நேரத்துக்கு வேலைக்கு போய் நிம்மதியாக செட்டில் ஆயிருப்பேன். அப்போ நான் தான் உன் நிம்மதியை கெடுக்கிறேன்ல. போடி. டேய் மச்சான். டேய் என்னடா ஞாபகம் வந்துச்சா? என்னடா இவளுங்க? இரு நான் எழுதிக்கிறேன். சொல்லு. என்னடா இவளுங்க? என்னடா இவங்க? நான் பாட்டுக்கு ஹாப்பியா இருந்தேன்டா. என்னைக்கு அவளை பார்த்தனோ அன்னைக்கு நிம்மதி எல்லாம் போச்சுடா. அப்புறம் எப்ப பாரு நொய்னு. ச்சே. கீர்த்தி நில்லு. கீர்த்தி சாரி கீர்த்தி, ஏதோ டென்ஷன் லோடி பண்ணிட்டேன். சாரி கீர்த்தி. சாரி கீர்த்தி. சாரி கீர்த்தி. கீர்த்தி விட்டு போகாத. ஹலோ அம்மா, வேலை கிடைச்சிச்சுமா? அவள்கிட்ட நீயே சொல்லிக்கோமா. சரியா? சரிம்மா. இந்த விஷயத்த கீர்த்திட்ட சொல்லுமே. கால் பண்ணா எடுப்பாளா மாட்டாளா? சரி கால் பண்ணி பார்ப்போம். The number you are trying to call is currently not reachable. Hi. ஏய் அவன் நம்ம ஃப்ரெண்ட் தானடி, சொல்லிடுடி. சரி நானே போய் சொல்லிட்டு வரேன். ஹாய் ப்ரோ, ஐ எம் மதி. கம்மிங் மண்டே அவளுக்கு கல்யாணம், கண்டிப்பாக வந்துடுங்க. ரோட்டில் கொடுக்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஃபார்மாலிட்டிஸ் எதுக்கு? கண்டிப்பாக வந்துடுங்க ப்ரோ.
ஏதோ ஒரு அறையில் இங்கு நானும் உந்தன் நினைவும் பேசிக்கொண்டேன். எனக்கு நீ தீர்ப்பதில்லை. கோபத்தில் இறைத்த என் சொற்கள் பொறுக்கி எடுத்தேன். உன் சொற்கள் திருப்பி எடுக்க நீ விரும்பவில்லை. தொழிய மீண்டும் நீ வருவாய் தெரியும். கீர்த்தி, அட்வான்ஸ் ஹாப்பி மேரிட் லைஃப். எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. கீர்த்தி, என்னாச்சுடி? அப்ப அவன்தானா? ஐயோ சாரிடி, அவன்கிட்டே போய் சொல்லிட்டேனே. நான் போய் சொல்லிட்டு வரேன் அவன்கிட்ட. உன் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக தான் ஒத்துக்கிட்டேன். நான் சொல்லிட்டு வரேன் கீர்த்தி. கீர்த்தி அதாவது நான் போய் சொல்லிட்டு வரேன். இப்பதான் அவன் ஜாப் கிடைச்சி சந்தோஷமா இருக்கான். அவன் சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பல. அவன் லவ்ல தோத்துட்டான், ஆனா லைஃப்ல ஜெயிச்சிட்டான். ஏதோ ஒரு அறையில் இங்கு நானும் உந்தன் நினைவும் பேசிக்கொண்டு கிடக்க நீ திரும்பவில்லை. கோபத்தில் இறைத்த என் சொற்கள் பொறுக்கி எடுத்தேன். உன் சொற்கள் திருப்பி எடுக்க நீ விரும்பவில்லை. பிரிந்தே நகரும் நொடிகள் ஒரு மாயுகமாய் விரியும். இன்னும் சில யுகங்கள் கழிய மீண்டும் நீ வருவாய் தெரியும். டேய் கத்திடா. மச்சான், காப்பாத்துடா. இப்போ என்னடா ஆச்சு? எப்படி கேரத்தானே? ஐயோ வந்துட்டு, காப்பாத்துடா. தொடுத்துறானுங்களா? இப்போ என்னடா ஆச்சு? அதாவது கமலா கொடுக்க லெட்டர் விமலாக்கும், விமலா கொடுக்க லெட்டர் கமலாக்கும் மாத்தி கொடுத்துட்டான்டா. இப்ப 2 பேர் தொடுத்துறாங்கடா. யாரடா லவ் பண்ணுவேன்? சொல்றா டே 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 சொல்றா. ஐ லவ் யூ டா, ஐ லவ் யூ டூ டா. டேய் நாயே, அவனுக்கு ஒரு லவ் கூட செட் ஆக மாட்டேங்குது, உனக்கு 2 லவ் கேக்குதா? சாக வேண்டிய நாய் இல்லடா நீடா. கமலா அப்பாவே பரவாயில்ல.